ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். வார்த்தைக்கு ரொம்ப சக்தி உண்டு. அதனால் எல்லாருமே கூடிய மட்டும் நல்ல வார்த்தைகளாக பேசணும். அதை நம்ம பேசுகிற வார்த்தைகளை பிரபஞ்சம் அப்படி ஈர்த்துக்கிட்டு அதை தான் நம்மளுக்கு ரிப்ளையாக கொடுக்குமா. ஸோ எல்லாருமே நல்ல வார்த்தைகளாக பேசுனீங்கன்னா நம்ம வீட்டில் நல்லதே நடக்கும். குழந்தைங்கள அடிக்கடி நீ நல்லா இருப்பேன்னு சொல்கிறதும், நல்லா சீக்கிரமாக நல்லபடியாக வருவ, அந்த மாதிரி ஏதாவது பாசிட்டிவ் வேர்ட்ஸாகவே பேசணுமா. இதுக்கு நான் ஒரு சின்ன கதை ஒன்று சொல்லட்டுமா? இது உண்மைக்கே நடந்த கதை. ஒரு கிராமம். அந்த கிராமத்தில் ஒரு ஓவியன் ஒருத்தவன் இருந்தான். அவன் ஏதோ ஓரளவு ஓவியம் வரைவான். பெரிய ஓவியன் கூட கிடையாது. ஏதோ ஓரளவு ஓவியம் வரைஞ்சி அதை தான் அந்த படங்களை விற்று தான் சம்பாரிச்சுக்கிட்டு இருந்தான். அப்படி இருக்கும்போது அவனுக்கு அதிலேருந்து கிடைக்கிற வருமானம் மிக சொற்பமே. அதை வச்சு தான் அவன் குடும்பம் நடத்தினா. அவனுக்கு ஒரு அழகான பொண்ணு. அந்த பொண்ணை எப்படி கல்யாணம் பண்ணுறதுன்னு அவனுக்கு தெரியல. ஏன்னா அவ்வளவு காசெல்லாம் அவன் கிட்ட கிடையாது. அவனோட வருமானம் அவன் குடும்பத்தை நடத்த போதுமான அளவு இருந்தது, அவ்வளவுதானே தவிர அவனால் அதுக்கு மிஞ்சி ஒன்றும் சேர்க்க முடியல. ஆனால் அவன் அடிக்கடி சொல்கிற வார்த்தை என்னென்னா, என் கையை கொடுத்தாவது என் மகளுக்கு கல்யாணம் பண்ணுவேன் அப்படின்னு அடிக்கடி சொல்லுவானாம். இந்த வார்த்தைகளோட சக்தியை கொஞ்சம் நம்ம யோசித்து பார்க்கணும். அந்த கதையில் இவன் இப்படியே அடிக்கடி சொல்லிக்கிட்டே இருப்பான். இப்படி சொல்லிக்கிட்டே இருக்கும்போது ஒரு நாள் அவன் பொண்ணு, அவன் ஒய்ஃப் 3 பேரும் நடந்து போயிட்டு இருக்கும்போது ரோடை க்ராஸ் பண்ணும்போது ஒரு வண்டி அடித்து அவனோட கை போயிடுச்சு. அந்த கை போன இடத்துல அவனை காப்பாற்றக்கூட யாருமே இல்லை. எல்லாம் சுற்றி நின்று வேடிக்கை தான் பார்த்தாங்க. அப்படி இருக்கும்போது அந்த இடத்துல வந்த ஒரு காரில் ஒரு பெரிய பணக்காரர் ஒருவர் பரிதாபப்பட்டு அவனை கொண்டு போய் ஹாஸ்பிட்டலில் சேர்த்தார். அவரோட பையன் இந்த பொண்ணை பார்த்து இதோட அழகில் மயங்கி கல்யாணம் பண்ணிக்கிட்டான். ஸோ அவங்களே ஹாஸ்பிட்டல் செலவுக்கும் எல்லாம் கொடுத்துட்டாங்க. இவன் அடிக்கடி சொன்ன வார்த்தையோட நினச்சி பாருங்களேன். அதை கையை கொடுத்தாவது என் மகளுக்கு கல்யாணம் பண்ணுவேன். இப்போ கை போயிடுச்சு, மகளுக்கு கல்யாணம் நடந்துடுச்சு. அதனால் வார்த்தையோட சக்தி அப்படிங்கிறது எவ்வளவு தூரம் பிரதிபலிச்சிருக்குன்னு பார்க்கணும். அதனால தான் இந்த பிரபஞ்சத்துக்கிட்ட நம்ம சொல்லும்போதே, நார்மலாக நம்ம வீட்டில் சொல்லும்போதே, ஏதாவது பழைய காலத்துலலாம் நம்ம கேள்விப்பட்டிருப்போம். ஏதாவது நம்ம வீட்டில் இல்லை அப்படின்னா கூட இல்லைன்னு அதை சொல்ல மாட்டாங்க, வாங்கணும் அப்படிம்பாங்க. உப்பு இல்லையா, இல்லை அப்படின்னு சொல்ல மாட்டாங்க, வாங்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் எல்லாமே இல்லை அந்த மாதிரி நெகட்டிவ் வேர்ட்ஸ் எல்லாம் பேசாமல், நம்ம இருக்கலைன்னா கூட இருக்குது அப்படிங்கிற மாதிரியும், வாங்கணும், செய்யணும், எல்லாமே நல்லதாக சொன்னீங்கன்னா எல்லாமே நல்லபடியாக நடக்கும். இது நிறைய வீட்டில் நடந்திருக்க எக்ஸாம்பிள்ஸ் எல்லாம் நிறைய இருக்குது. எல்லாத்தையும் நம்ம வீடியோவில் சொன்னோன்னா வீடியோ ரொம்ப லாங்காக போயிடும். ஸோ இந்த சின்ன கதையோடு இப்போ முடிச்சுக்கிறேன். எல்லாருமே கூடிய மட்டும் பாசிட்டிவ் வேர்ட்ஸாக பேசுங்க. அது பிரபஞ்சம் அதுக்கு பிரதிபலன் கொடுக்கும். நம்ம வீட்டில் நல்லதாகவே பேச நல்லதாகவே நடக்கும் இல்லையா? பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம சந்திக்கலாம். அன்புடன் சாய்.